அனைவருக்கும் ஜெய் பீம் நமோ புத்தாயா. இன்றைய நமது ஜேபிஎன் டிவி நிகழ்ச்சி சட்டமன்ற தேர்தலில் ஷெட்யூல் தின தலைவர்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் இன்றைக்கு பேச வருகை தந்திருக்கும் அம்பேத்கர் மக்கள் சக்தி தலைவர் பொன் ராஜேந்திர அவர்கள், அம்பேத்கர் மக்கள் கழகம் அமைப்பாளர் நுங்கை வி பாபு அவர்கள், பறையர் சமூகம் தலைவர் அக வள்ளுவர்தாசன் அவர்கள், அம்பேத்கர் மக்களை முன்னணி தலைவர் வைரபாண்டியன் அவர்கள் ஆகியோர் நமது ஜேபிஎன் டிவி அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். இந்த தலைப்பின் மீது அவர்கள் பேசுவதை நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கம். புத்திஸ்ட் ஜேபிஎன் டிவியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வரும் சட்டமன்ற தேர்தலிலே ஷெட்யூலின கூட்டணி தலைவர்களுடைய பங்கு என்ன என்பதை பற்றி இன்றைக்கி நான் பேச வந்திருக்கிறேன். ஷெட்யூலின கூட்டணி மிக சிறப்பாக நடந்துருக்குது. அதில் இருக்கிற தலைவர்கள்லாம் நல்லபடியாக பண்ணுறாங்க. இதை நம்ம ஷெட்யூலின தலைவர்கள் என்ற பார்வையில் நம்ம போயிட்டு பார்க்கும்போதுன்னா, நமக்கான விடுதலை தான் பாபா சாஹேப் அன்றைக்கே சொல்லிட்டாரு, என் மக்களுக்கான விடுதலை இன்னும் கிடைக்கல, என்னுடைய விடுதலைக்காக நான் நோக்கி போக வேண்டிய தூரம் இருக்குது. சில காரணம் எதனா நான் என்னுடைய மரம் நேரிட்டாலோ என்னுடைய பணியை என்னுடைய தளபதிகள் கொண்டு செல்வார்கள்னு சொல்லிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லிட்டு போயிருக்கார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு நம்முடைய ஷெட்யூல்டின சமுதாய தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் அதை நோக்கி பயணம் செய்யணும் தான் என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையும், நம்முடைய வாக்கு மட்டுமே பெற்றுக்கொண்டு அந்த வாக்கை வைத்து ஆட்சி செய்கிறதுல மாத்திரமே அவர்கள் குறியாக இருக்கிறார்களே தவிர, நமக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதோ, நமக்கான சலுகைகள் அவர்கள் செய்வதோ, நமக்கான சில உரிமைகளை நம்ம பெறுவது என்பது இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் நமக்கு அமைஞ்சிருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேங்க வயல் எடுத்துங்க, வேங்க வயல் சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடிநீரில் மலம் கலந்ததுக்கு இது வரைக்கும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல், அது ஏதோ ஒரு காரண கர்த்தாவை காமிச்சு அதை முடுக்க நினைக்கிற வேலை அரசாங்கம் செஞ்சு நிற்குது. இதே சட்டமன்றத்தில் நமக்கான ஷெட்யூல் தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்தை உள்வாங்கி அம்பேத்கரிஸ்டாக இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வை கண்டிருக்கலாம். அப்போது அம்பேத்கரிஸ்டாக இருக்கிறவங்க உள்ளே இல்லை, அவங்க இருக்கிறவங்க யாராக இருக்கிறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதிநிதியாகவும் உள்ள சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் நமக்கான ஒரு பிரச்சனை அங்கே ஏற்படும் போது நமக்கான அங்கே விடிவிழுந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா கிடைக்கவும் மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, நமக்கானவங்களாம் அங்கே உள்ளே இல்லை. அப்போ நமக்கான உரிமையை யார் பேச முடியும்னா, ஷெட்யூல்டின தலைவர்கள், ஷெட்யூல்டின மக்களை பற்றி யார் பேசணும்? ஷெட்யூல் தலைவர் தான் பேச முடியும். அப்போ நமக்கான மக்கள், நம்முடைய இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ உள்ளே இருந்தால் மட்டும்தான் இதுக்கான ஒரு வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா தீர்வை காண முடியும். காரணம் என்ன, பாபா சாஹேப் அம்பேத்கர் அருமையாக சொல்லியிருக்கிறாரு, நாம் அதிகாரத்தை வென்றெடுக்கணும், நீ என்னைக்கு நீ மாறுறியோ அப்போதான் பார்த்தீங்கன்னா நமக்கான உரிமையை நமக்கான விடுதலையை நம்ம பெற முடியும் சொல்லிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம அதை நோக்கி பயணம் செய்யணும். ஒவ்வொரு ஷெட்யூல் தலைவர் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் வந்தால் திராவிட கட்சிகளை நோக்கி நம்ம போகிறோம். ஆனால் அந்த திராவிட கட்சிகள் நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பைசா கூட மதிக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, அதுதான் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வளர்ந்த பெரிய கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட பார்த்தீங்கன்னா தனித்துவத்தோடு போயிட்டு செயல்பட்டு இந்த மக்களுக்கான இந்த வாக்கை பெரும் எண்ணத்தில் இருக்கிறாங்களா? கண்டிப்பாக இல்லை. அவங்களும் போயிட்டு எதனா ஒரு கட்சியில் போயிட்டு அங்கே வகித்து அவங்களுக்கு ஆதரவு தந்து அதில் ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ வாங்கி நம்ம ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்கலாம், அவ்வளோதான் நினைக்கிறாங்களே. இதால் இந்த மக்களுக்கு எதனா தீர்வு காணுமா? இதுக்கான ஒரு நன்மைகள் அங்கே எதனா கிடைக்குமா அப்படின்னு அவங்க யோசனை பண்ணுறதும் கிடையாது. ஆனால் நமக்கான பயணம்னு பார்க்க போனால் நம்மளை நோக்கி நமக்கான வாக்கு நமக்கு, இந்த சமுதாய வாக்கு இந்த தலைவர்களுக்கு, இந்த சமுதாய வாக்கு பெறுகிற தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சட்டமன்றத்தில் நம்முடைய மக்களாக ஓங்கி ஒலிக்கணும். அந்த குரல் அங்கே ஒலிக்கணும். அந்த மக்களுக்கான எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அங்கே குரலாக ஒலிக்கிற ஆளாக அங்கே இருந்தால் மட்டும்தான் நமக்கான விடுதலை என்பது கிடைக்கும், நமக்கான உரிமையை நாம் பெற்றெடுக்க முடியும்.
அதனால நம்முடைய பங்கு இனிமே அந்த மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து போறதோ இல்லை அவங்க பின்னாடி ஓடுறதோ இனிமே நம்மளுக்கு அந்த வேலை இல்லை. ஏன்னா இன்னைக்கு வேங்க வயல், கள்ளக்குறிச்சி, இன்னைக்கு பஞ்சமநெல்லி மீட்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கடன்களை போட்ட தான் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம தீர்வு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்னும் பல வருஷங்கள், பல 10 20 இல்லை பல ஆண்டுகள் கழித்தாலும் இதற்கான தீர்வு என்பதுனா கிடைக்காது. அப்போ இதுக்கான தீர்வை நம்ம நோக்கி போனோம்னா நமக்கான அதிகாரத்தை நம்ம வென்றெடுத்து நமக்கான உரிமை பெறக்கூடிய சூழ்நிலை நம்ம உருவாக்கினா மாத்திரம்தான் நாம் பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு தளத்தை நம்ம அமைக்க முடியும். அதற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல களத்தை அமைச்சு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையோடு நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பாக காஞ்சிராம் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையோட போனவர் தான். அவருடைய சித்தாந்தத்தை அவர் பயன்படுத்தினார். அதனால தான் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அமைச்சு அங்கே ஆட்சி அமைக்க முடிஞ்சுது, நம்ம அதிகாரத்தில் இருக்க முடிஞ்சுது. அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் நாமளும் அது போல் ஒரு சக்தியாக உருவாகணும். உருவாகி நமக்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு ஆள் தட போதுங்க. ஒரு ஆள் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு ஆள், அந்த ஒரு ஆள் 234 தொகுதிக்கும் ஒழிக்கிற குரலாக இருக்கணும். அதை தான் நாம் செய்யணுமே தவிர வேற எதுவும் கிடையாது. நமக்கான குரல் வேணும். அந்த குரலுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலை நம்ம பயன்படுத்திக்கணும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி புத்தியசன் ஜீவிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய்பீம். புத்திஸ்ட் ஜேபிஎன் யூடியூப் சேனல் மூலமாக என்னை பேச அழைத்ததற்கு நன்றி. அம்பேத்கர் மக்கள் கழகம் அமைப்பாளர் நுங்கை இளையபாபு. அதாவது பட்டியல் சமூக தலைவர்களின் தேர்தல் பங்களிப்பு, எதிர்காலத்தில் வருகின்ற 26 தேர்தலில் பட்டியல் சமூக தலைவர்களின் பங்களிப்பு அப்படின்னு ஒரு சூழ்நிலை பார்க்கின்ற போது பெரும் பங்களிப்புலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பங்களிப்பு இந்த பட்டியல் சமூகம் பொறுத்த வரைக்கும் இந்தியா தேசிய அளவில் பார்த்தோம்னா ஓட்டு சதவீதத்தில் பார்த்தா நம்ம தான் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம பங்களிப்பு பார்த்தா ஒரே பங்களிப்பு என்னென்னா தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடும், அது மட்டும்தான் நம்ம பங்களிப்பு. இந்தியா முழுக்க எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இருக்கின்றது. இந்திய குடியரசு கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, பிரகாஷ் அம்பேத்கர் இருக்கார், அவர் ஒரு ராஜித் பகுஜன் அகாடின்னு வச்சுருக்காங்க, ராம்தாஸ் அத்வாலே இருக்கார். இப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா தமிழ்நாட்டு பக்கம் வந்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது, புரட்சி பாரதம் இருக்கின்றது. தேர்தலில் பங்கு இருக்கும் கட்சிகள் இவங்க தான். அதாவது தேர்தல் என்பது போட்டியிடுவது. மற்ற பட்டியல் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கும் பங்கு மட்டும்தான். இதுதான் நம்ம பங்களிப்பு. இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் சட்டம் உருவாகி நம்மளோட பங்களிப்பு பார்த்தா இந்த பங்களிப்பு தான். ஓட்டு போகிற பங்களிப்பு மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் பட்டியல் சமூக மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. தேர்தல் வாக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க ஒரு ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னால் அந்த தேர்தல் நேரத்தில் என்னோடய ஜனநாயக கடமையை ஆற்றுறேன், அதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த ஓட்டு போடுறது தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அந்த பட்டியல் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் போடுற ஓட்டு அவன் ஜனநாயக கடமையை ஆற்றுன்றதுக்கெல்லாம் கிடையாது. அவனுக்கான அதிகாரத்தை கிடைக்குமா, எனக்கும் அதிகாரம் வருமா சொல்லி போகிறது அந்த ஓட்டு. ஏன் சொன்னால் ஓட்டே உனக்கு இல்லைன்னு சொன்னாங்க. ஓட்டு போடுற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தகுதி இருக்கா கேட்ட காலம் உண்டு. அது போராடி பாபா சாஹேப் நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாரு. ஓட்டுரிமை வாக்குரிமை வாங்கி கொடுத்து நம்ம இன்னைக்கு ஓட்டு போடுறோம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, அந்த ஓட்டு யாரை அதிகாரத்துக்கு கொண்டு போனோம் நினச்சி அதை உருவாக்குனாரோ அவங்கள நம்ம அன்றைக்கி அதிகாரத்துக்கு கொண்டு போகல. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் நமக்கு வாங்கி கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்கள் தான் நம்ம அதிகாரத்துக்கு அனுப்புகிறோமே தவிர்த்து நம்ம அதிகாரத்துக்கு போகலை, இன்னி வரைக்கும் போகலை. சொல்லலாம், உத்தரப்பிரதேசம் சொல்லலாம். தலைவர் காஞ்சிராம் அவர் ஒரு முறையாக கையாண்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் உள்வாங்கி உத்தரப்பிரதேசத்தை ஜெயிச்சு காமிச்சாரு. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் மறைவுக்கு பிறகு அம்மையார் மாயாவதி பொறுப்பேற்று அவங்க ஒரு முதலமைச்சர் ஆனாங்க. ஆனால் தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கின்ற சூழ்நிலை போது தொடர்ச்சியான சரிவு தான் அவங்க சந்திச்சுட்டு வராங்க. தேர்தலில் அனைத்து இந்த பார்லமெண்ட் தேர்தலும் சரி, அவங்க மாநில சட்டமன்ற தேர்தலும் சரிவுதான் சந்திச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும் போது அவ்வளோ பெரிய சித்தாந்தத்தை உருவாக்கி ஒரு ஐடியாலஜி உருவாக்கி கன்சிராமே ஜெயிச்சு இன்னைக்கு தோக்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் அப்புறம் எந்த அளவுக்கு தான் இருக்கும்? கன்ஷிராம் உருவாக்கி உத்தரப்பிரதேசம் என்பது ஆரியர்கள் அடர்த்தியாக வாழும் பகுதி சொல்லுவாங்க. அதாவது பிராமின்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி அது.
நம்ம தமிழ்நாட்டில் சொல்ற சாதி கலவரம்லாம் அங்கே வேற பேர்ல இருக்கும். அந்த இடத்துல அம்பேத்கர் கொள்கையை கொண்டு போய் பாபா சாஹேப் கொள்கையை மக்களுக்கு கொண்டு போய் ஜெயிச்சாரு. மிகப்பெரிய விஷயம் அது. ஆனா அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா அது தோல்வியில் தான் நின்றுட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் அவங்களால ஒரு மீள முடியல. அவங்கள தோல்வி இருந்து ஒருக்கு 3 முறை ஆட்சி அமைத்தார்கள், 4 முறை ஆட்சி அமைத்தார்கள். இன்று வந்து கட்சி நடத்த முடியுமான்ற சூழ்நிலை. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, கூட்டணி அமைச்சாதான் ஜெயிக்க முடியுன்ற சூழ்நிலை இருக்கு. ஆனா பகுஜன் சமாஜ் கட்சி வரைக்கும் அதுக்கு அஜெண்டா கிடையாது. அது ஒரு விஷயம். இது ஒரு விஷயம் இருக்கட்டும். பங்களிப்பு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 80களில் தொடங்கி 95ஆம் ஆண்டு வரை எண்ணற்ற நம்ம பட்டியல் சமூக தலைவர்கள், குறிப்பாக தலைவர் வை. பாலசுந்தரம், சக்திதாசன், சேப்பன், அப்புறம் நம்ம மறைந்த மூத்த தலைவர் சுந்தராசனார், அதுக்குன்னு பிறகு வந்த கிருஷ்ணபரையனார், அம்பேத்கர் தாசன், நுங்கை பாபு, இது போன்ற தலைவர்கள்லாம் வந்து சென்னையில் இருக்கிற பட்டியல் சமூக வாழ்கிற பகுதியில் போய் கூட்டங்களை போட்டு அம்பேத்கர்னா யாரு சொல்லி 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 ஒரு மாடலாக கொண்டு வந்தாங்க. பாபா சாஹேப் யாரு, அம்பேத்கர் யாரு, இவங்கெல்லாம் அதாவது 70 தொடங்கி அந்த 95 வரைக்கும் ஒரு ஒரு கொண்டு வந்தாங்க, ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்தாங்க. அம்பேத்கர்னு கொண்டு வந்தாங்க. ஆனா அதை அறுவடை பண்ணது யாருன்னா இவங்க அறுவடை பண்ணல. அம்பேத்கர்னா யாரு சரி பகுதியில் சொல்லி அம்பேத்கர்னா ஒன்று சொல்லி நம்ம இப்படிதான் இருந்தோம், நம்ம இப்படிதான் படிப்பு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, இப்படிலாம் நம்ம அவசரப்பட்டிருக்கோம், இன்னைக்கு இப்படி நம்ம இருக்கிறோம் காரணம் அம்பேத்கர் தான் சொல்லி 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 வளர்த்து 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 நீ திராவிடத்தை பக்கம் போகாத, உனக்கான அரசியல் காங்கிரஸ்ல இல்லை, திராவிடத்துல இல்லை, வெளியே வா, அம்பேத்கர் உனக்கான அரசியல் உருவாக்கி இருக்காரு சொல்லி 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 எல்லாரையும் வெளியே கொண்டாந்து 95க்கு அப்புறம் சில பேர் தலையெடுத்து உருவானதுக்கு அப்புறம் நம்ம எப்படிலாம் சொல்லி அவங்களை வெளியிட்டு வந்தாங்களோ திருப்பி நான் தான் தலைவர் வாங்க, நான் அம்பேத்கர் தானே வாங்க, நான் இட்டும் போற சொல்லி திருப்பி அந்த திராவிடத்தை பக்கம் திருப்பி தான் இன்னைக்கு மிகப்பெரிய சாதனையா இருக்குது. அதாவது நீ வா, உன் தாத்தா திமுகல இருந்தாரு, உங்க பெரியப்பா அண்ணா திமுகல இருந்தாரு, உன் மாமா காங்கிரஸ் இருந்தாரு, ஆனா நீ இருக்காத, வா அம்பேத்கர் நம்ம சொல்லியிருக்காருல, நீ வெளியே வா, நமக்கான அரசியலை உருவாக்கலாம் சொல்லி வெளியே இட்டுன்னு வந்துட்டு அவனை ஒரு அரசியலை உருவாக்கி 5 வருஷம் முழுக்க முழுக்க அம்பேத்கரத்தை சொல்லி 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 பேசிட்டு கடைசி அந்த ஒரு 6 மாசம் மட்டும் வா நம்ம திருப்பி ரெட்டைலைக்கு ஓட்டு போடலாம், உதயசனுக்கு ஓட்டு போடலாம் தான் நீங்க எல்லாமே இருக்குது. அதாவது சமுதாயத்தை திருப்பி அங்கே நம்ம கொண்டு போய் வச்சாச்சு. இதுல என்ன பங்களிப்பு எனக்கு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற இடத்துல இருந்துட்டு போயிடலாமே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பங்களிப்புன்னு சொன்னா 44 ரிசர்வ் தொகுதி இருக்கு, 7 பார்லமெண்ட் தொகுதி இருக்கு, அதுல நான் போட்டியிடுற அளவுக்கு நான் என்னோட பங்களிப்பு இருக்கா? இல்ல. தலைவர்கள் மட்டும் இங்க குறை சொல்ல முடியாது, மக்களும் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர்ன்றது அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் மட்டும் தான் ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பாபா சாஹேப் பத்தி எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற விஷயம் இன்னைக்கு அது விட்டு அது இதுக்கு சம்மந்தம் கிடையாது. தேவேந்திர குலர் வந்து சுயசாதி அரசியல் பேசுறது இன்னைக்கு இப்படியெல்லாம் வந்து பிளவுபட்டு நிக்கிறோம். இப்போ அதாவது 30-40% இந்த பட்டியல் சமூக மக்கள் இந்த இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிரிச்சாச்சு. அவன் ஒரு பக்கம் பிரிச்சுக்கிட்டு அந்த அரசியலை பேசுறான். ஆனா எல்லாம் இடஒதுக்கீட்டை படிச்சுட்டு மேல வந்ததுக்கு அப்புறம் தானுக்கான ஒரு அரசியல் உருவாக்கி நான் தலைவரான பாக்குறான். அதனால நம்ம தோத்து நிற்கிறோம். ஆக இந்த பிரிவெல்லாம் ஒதுக்கி ஒரே பட்டியல் சமூகம் எப்படி எனக்கு அன்னைக்கு இருந்ததோ 80-90 இருந்ததோ பட்டியல் சமூக தலைவர்கள், அம்பேத்கர் இயக்க தலைவர்கள், தலித் தலைவர்கள், அதுக்கப்புறம் வந்து தான் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் சொல்லுவாங்க, பட்டியல் சமூக தலைவர்கள் சொல்லுவாங்க. அன்னைக்கு இருந்த அரசியலை திருப்பியும் கொண்டு வந்து இருக்கின்ற சென்னையில குறிப்பா நம்ம சென்னையை எடுத்துப்போம், தமிழ்நாடு லெவலில் ஏன் போன முதல்ல சென்னையை எடுத்து பகுதி தோறும் மீண்டும் ஒரு பிரச்சார கூட்டத்தை தொடங்கி திருமண கூட்டங்கள் மூலமா பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையை எடுத்து சொல்லி ஒரு எழுச்சியை கொண்டு வந்தாதான் பட்டியல் சமூக தலைவர் பங்களிப்புன்னு ஒரு பேச முடியும் தேர்தல் நேரம். இல்லைன்னா தேர்தல் நேரத்துல ஒரு லெட்டர் பேடை கொடுத்துட்டு நானும் ஆதரவு கொடுக்குறேன் தான் நீங்க நிற்கும். அதுதான் மிகப்பெரிய பங்களிப்பா இருக்கு. அந்த பங்களிப்பு தான் நீங்க தேர்தல் பங்களிப்பு. மற்றபடி நான் வந்து பட்டியல் சமூகம்லாம் பெரிய பங்களிப்பு ஒன்றும் கிடையாது. அரசியல் கட்சியா இருக்கிறவங்க அவங்க போய் அவங்க இது பண்ணி 1 சீட்டு 2 சீட்டு வாங்கி நின்று போயிடுறாங்க. ஆனா அதுவும் ஒரு அம்பேத்கர் பாபா சாஹேப் என்ன சொல்லியிருக்காருன்னா தனித்தொகுதியில் தேர்ந்தெடுக்கணும், எம்பியா இருக்கணும் சரி, எம்எல்ஏ இருக்கணும் சரி, பல்லு கொடுக்கணும் பாம்பு தான் அவங்க. சும்மா அவங்க சீர்வாங்க மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு அது பிரோஜனம் இல்லாத விஷயம். ஆனா அதுவே அதிகாரமிக்கமா பயன்படுத்தலாம் சொல்லி தான் கன்சிடம் ஐயா பண்ணி காமிச்சாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைமை எடுத்துட்டான ஆம்ஸ்ட்ராங் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் கூட அவர் இல்லை இருந்தாலும் அந்த கொள்கையை கொண்டு போன தமிழ்நாட்டில் கொண்டு போனோம்னு சொல்லிட்டு அவரும் முயற்சி பண்ணி எவ்வளவு முயற்சி பண்ணாரு. அது அவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவர் அதில் ஜெயிச்சிருக்காரு. அந்த கொள்கையை நம்ம கொண்டு வரணும். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஷெட்யூல்ட் இன கூட்டணி சார்பாக சென்னை முழுக்கும் திருமண கூட்டங்கள் போடப்பட்டு மீண்டும் பாபா சாஹேப் அம்பேத்கர் யாருன்னு உண்மையை சொல்லணும் இவங்களுக்கு. ஏன்னா அன்னைக்கு சொன்னது தெளிவா சொல்லிட்டாங்க. தெளிவா சொன்னவங்க நீங்க வேற மாதிரி இருக்காங்க. வர தலைமுறை நம்ம எடுத்து சொன்னாதான் அடுத்த தேர்தல் இல்லை, அதுக்கு அடுத்த தேர்தலாச்சு பட்டியல் சமூகம்னு ஒரு அந்த இருக்கும், அந்த தலைவர் பங்களிப்புன்னு தேர்தல் இருக்கும். இல்லை சொன்னா காலத்துக்கு நம்ம இப்படிதான் பேசிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். மிகப்பெரிய சக்தியா இருக்கு. அவர்கள் திமுக கிட்ட போய் எனக்கு 2 கொடுக்குறியா, 3 கொடுக்குறியா, 10 கொடுக்குறியா கேட்கும். அண்ணா திமுக 2 கொடுக்குறியா, 1 கொடு, இப்படிதான் இருக்கும். ஆனா அது அவங்க கட்சி வளர்ச்சிக்கு தான் தவிர சமுதாய வளர்ச்சிக்கு எவ்விதத்திலும் உதவாது. கட்சி வளர்ச்சி, கட்சி நிற்கும், கட்சி வளரும், பட் சமுதாயத்துக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது.
அப்படி அதிகாரமிக்க பதிவாக இருந்தாலும் வேங்கவேல் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கலாம், கள்ளக்குறிச்சி பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கலாம், நம்மளோட சிறப்பு உட்கூறு தொகுதி அந்த பணம் நிதி அதெல்லாம் நம்மளுக்கு சரியா பயன்படுத்திருக்கலாம். எல்லாம் பேசிட்டு தான் இருக்கும், பேசவே வர மாட்டேங்குது. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கு. ஒற்றுமை என்பதை தாண்டி பாபா சாஹேப் அம்பேத்கரை முழுமையாக உள்வாங்கி மீண்டும் வர தலைவருடைய எடுத்து போய் சேர்த்தாதான் பட்டியல் சமூக தலைவர் தேர்தல் பங்களிப்புன்னு இருக்கும், ஒரு அதிகாரம் இருக்கும். எனக்கு வாய்ப்பு தந்த தொலைக்காட்சி அவர்களுக்கு நன்றி கூறுவோம். நன்றி வணக்கம். ஜெய்பீம். ஜெய்பீம். நமோ புத்தா. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஷெட்யூல்டு தலைவர்களின் தேர்தல் பங்களிப்பு என்ற தலைப்பில் கருத்தை பதிவு செய்வதற்காக வள்ளுவர்தாசனாகிய என்னை அழைத்த ஜேபிஎன் டிவி தலைவர் ஐயா நாகபூசணம் அவர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியல் சமூக தலைவர்களின் பங்களிப்பு தேர்தலில் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளாக அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஒரு அதிகாரம் மறுக்கப்பட்ட சமூகம், சமூகத்தில் எல்லா சூழ்நிலையும் மறுக்கப்பட்ட சமூகம் இந்த பட்டியல் சமூக மக்கள். இவர்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும், கடைசி மனிதனும் தன்னுடைய உரிமையை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா பட்டியல் சமூக தலைவர்களும் இயக்கங்களை தொடங்கி மக்கள் மத்தியில் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேர்தல் என்று வருகின்ற பொழுது எங்கே யாரால் நாம் பாதிக்கப்பட்டோமோ, யாரால் நாம் அதிகாரம் இழக்கப்பட்டோமோ அவர்களிடமே நாம் கூட்டணி வைத்துக் கொள்ளுகின்ற சூழலை உருவாகின்றது. அந்த சூழலுக்கு தள்ளப்படுகிறார்களா அல்லது இவர்கள் பயன்படுத்துகிறார்களா என்பது இங்கே கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்றால் பட்டியல் சமூக தலைவர்கள் முதலில் ஒரு தெளிவான நிலைக்கு அவர்களை ஆட்படுத்திக்க வேண்டும், உட்படுத்த வேண்டும். இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய அதிகாரத்திற்காக நாம் இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம், அமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் எதற்காக கட்சிகளோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும்? முதல் கேள்வியே அதுதான். நமக்கு எதுக்கு கட்சிகளோட கூட்டணி? எவ்வளோ நம்ம பட்டியல் அமைப்புகள் இயக்கங்கள் எவ்வளோ இருக்கு, அவங்களோட நாம் நமக்கே அவங்களோட ஒரு கூட்டணி, ஒரு இணக்கம் இல்லை. ஏதாவது ஒரு கட்சிகளோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியத்தை நாம் உருவாக்கி கொள்கின்றோம். தலைவன் எவ்வழியோ அவ்வழியே, அரசன் எவ்வழியே மக்கள் அவ்வழி என்று சொல்வதை போல தலைவர்கள் எந்த பாதையில் செல்கிறாரோ அந்த பாதையில் மக்கள் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் மக்களை குறை சொல்லுவதோ, மக்களை அவர்கள் நமக்காக வாக்களிக்க மாட்டார்கள் என்று முடிவு செய்வதோ அது நம்முடைய தவறாகும். நாம் மக்களுக்கு என்ன எடுத்து சொல்லியிருக்கின்றோம், மக்களிடம் எதை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம் என்பதை இந்த மக்களுக்காக இயக்கங்கள் நடத்துகின்ற நாம் முதலில் தெளிவு பெற வேண்டும். இப்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் யாரோடுமே கூட்டணி இல்லை. இதுவரைக்கும் அவர் ஒரு 4-5 தேர்தலை சந்திச்சிருக்காரு, யாரோடையும் கூட்டணி இல்லை. அது சரியோ தவறோ அவர் எடுத்த நிலைப்பாடை நோக்கி போயின்னு இருக்காரு. ஏன் இந்த பட்டியல் சமூக தலைவர்கள் எந்த அரசியல் கட்சிகளோடும் கூட்டணி இல்லை? எந்த அரசியல் கட்சிகளோடும் அம்பேத்கர் அமைப்புகள், சமூக அமைப்புகள், இந்த மக்களுக்காக பாடுபடுற இயக்கங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த கட்சிகளோடும் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம். இந்த மக்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கான என்னென்ன உக்திகள் இருக்கின்றதோ அதை பயன்படுத்தி நாம் வர வேண்டும் என்று அந்த நிலைப்பாடு தலைவர்களிடம் இல்லை. இங்கே கட்சிகள் இருக்கின்றன, பட்டியல் சமூகத்துக்குள் கட்சிகள் இருக்கின்றன. சில கூட்டணிகளோடு தேர்தல் கூட்டணி அமைத்து கொண்டு அதிகாரத்திற்கு சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய சூழல் இருக்கிறார்கள். இது போன்ற மக்களிடம் பெரிய அளவு இருக்கக்கூடிய கட்சிகள், இவர்களுக்குள்ளவே ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இல்லை.
அவர்களுக்குள்ளவே ஒரு கூட்டணி வர வேண்டும். அம்பேத்கர் இயக்கங்களுக்குள்ளே ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். குறைந்தபட்சம் எந்த அரசியல் கட்சிகளோடும் நாம் கூட்டணி வைத்துக் கொள்வதில்லை. நம்முடைய சமூக அமைப்புகள் இருக்கின்ற இயக்கங்களோடு கூட்டணி அமைத்து நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தலைவர்கள் உருவாக்க வேண்டும். இதுதான் நாம் மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். நாம ஒரு முடிவை எடுத்துட்டு நாம ஒரு விஷயத்துக்காக ஒரு கூட்டணி அமைச்சுக்கின்னு இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு போயிட்டு மக்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க. முதல்ல நாம மக்களுக்கு நாம தெளிவா இருக்கின்றோம், நாம தெளிவான பாதையில் அவங்கள அழைத்து செல்ல வேண்டும். அதற்கான உத்திகளை, அதற்கான வியூகங்களை நம்முடைய பட்டியல் சமூக தலைவர்கள் அமைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும். இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தல், அடுத்த தேர்தல்னா அடுத்த தேர்தல். ஆனால் நாம் கொண்ட கொள்கையில், நாம் எடுத்த லட்சியத்தில் நம்முடைய நிலைப்பாடை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. மக்களுக்கு தெளிவான சிந்தனையை உருவாக்கக்கூடிய வேலையை தலைவர்களாகிய ஷெட்யூல்டு இன தலைவர்கள், பட்டியல் சமூக தலைவர்கள் செய்ய வேண்டும். அதை செய்கின்ற போதுதான் இங்கே சமூக மாற்றத்திற்கான உருவாகம், சமூக மாற்றத்திற்கான எல்லா நடைமுறைகளும் சாத்தியம் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பீம். வணக்கம். அம்பேத்கர் மக்கள் முன்னணி தலைவர் கோ வைரபாண்டியன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஷெட்யூல் இன தலைவர்களுடைய நிலைப்பாடை பற்றி பேட்டி எடுக்க என்னை அழைத்ததற்கு ஜேபிஎன் டிவியினுடைய யூடியூப் டிவியினுடைய நிர்வாக தலைவருக்கு என்னுடைய மீண்டும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் கடந்தும் கூட நம்முடைய அகில இந்திய அளவிலும் நம்முடைய தமிழ் மாநிலத்திலும் ஷெட்யூல்ட் மக்களினுடைய மேம்பாடு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் செல்கிறார்கள். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட தலித் அமைப்புகள் இருக்கிறது. அவர்கள் தேர்தல் நேரத்தில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஆதரவு கொடுக்கிற இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நம்முடைய விடுதலையை நோக்கி, நம்முடைய சமுதாயத்தினுடைய தேவையை நோக்கி, சமுதாயத்தினுடைய பங்களிப்பை நோக்கி, சமுதாயத்திற்கு என்ன தேவை என்பதை வலியுறுத்துகிற ஒரு கூட்டணியை இவர்கள் உருவாக்க மறுக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் விலை போகிறார்கள். ஆகையாலே இன்றைக்கு ஊழல்கள் எப்படி மலிந்து கிடக்கிறதோ அதே போல நம்முடைய தாழ்த்தப்பட்ட இயக்கங்களினுடைய தலைவர்கள் சுயசாதி பேசிக்கொண்டு அவரவர் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு, தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு நம்முடைய வாக்குகளை பிரித்து அவர்களை அதிகாரத்திலே அமர வைக்கிறார்கள். இவர்கள் அதிகாரத்தை இழந்து விடுகிறார்கள். இன்றைக்கு அகில இந்திய அளவிலே அம்மையார் மாயாவதி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலும் சரி சட்டமன்ற தேர்தலிலும் தொடர்ந்து சரிவை சதித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நிலைப்பாடு என்பது தனித்து போட்டி இருந்தாலும் கூட இன்றைக்கு சரிவை சதித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக லோக் ஜனசக்தியினுடைய தலைவர் மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் அவர்களும், ராம்விலாஸ் நம்முடைய அத்வாலி அவர்களும் இருவரும் இன்றைக்கு மத்திய அமைச்சரவையில் கேபினட் மந்திரியாக, இணை மந்திரியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து இருக்கின்ற தலைவர்கள், இன்றைக்கு தொல் திருமாவளவன் போன்றவர்கள் எம்பியாக இருந்தாலும் கூட நம்முடைய வேங்கவயல் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை, கள்ளக்குறிச்சி பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இவர்கள் வலுவாக இருக்கிறார்கள், மக்கள் செல்வாக்குடையவராக இருக்கிறார்கள், கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களை வைத்துக்கொண்டு திராவிட கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள். சிறிய அமைப்புகளை கண்டுகொள்வதில்லை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஷெட்யூல் இன தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேச வேண்டும். படித்தவர்கள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள், சிறந்த தலைவர்கள் இருக்கிறார்கள், மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு இன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தலைவர்களை மூத்த தலைவர்கள் அழைத்து பேச வேண்டும். பேசி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக ஷெட்யூல்டு கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைத்து அவங்கவுங்க எங்கெங்கே செல்வாக்கு இருக்கிறதோ அங்கங்கே நிற்கணும். அப்படி ஒரு 100 தொகுதியில் நம்ம நின்னோம்னா
வாக்குகளை நாம் பிரிக்க வேண்டும். அப்படி பிரித்தால் அடுத்து இந்த தேர்தலில் நாம் அதிகாரத்தில் செல்லாமல் இருந்தாலும் கூட வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு 50 பேரை, ஒரு 100 பேரை உள்ளாட்சியிலே ஒரு அதிகாரத்திலே செல்வதற்காக நாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய தலித் தலைவர்கள் செயல்படுவது இல்லை. ஒவ்வொருவரும் தனிமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாநில தலைவர், நான் தான் தேசிய தலைவர் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு இயக்கம் வைத்துக்கொண்டு. அப்படியானால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகளை நாம் வீழ்த்த முடியாது. ஏனென்றால் அவர்கள் வலுவாக இருக்கிறார்கள், பொருளாதாரத்திலே வலுவாக இருக்கிறார்கள், அவர்கள் அதிகாரத்திலே வலுவாக இருக்கிறார்கள். நாம் மக்களை நோக்கி செல்ல வேண்டும், நம் சமுதாயத்தை நோக்கி செல்ல வேண்டும். குறிப்பாக சென்னை மாநகரில் ஒவ்வொரு பகுதியிலும் சென்று 1980களிலே 90களிலே இருந்த அந்த பாபா சாஹிப்பினுடைய கொள்கைகளை, வரலாறுகளை நாம் மக்கள் மத்தியிலே நாம் சொல்லியாக வேண்டும். நம்முடைய மக்கள் கழக, அம்பேத்கர் மக்கள் கழக தலைவர் இளைய பாபா அவர்கள் சொல்வதை போன்று தலைநகரில் நாம் நம்முடைய மக்களை சந்திக்க வேண்டும். சந்தித்து நாம் ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் அது எதிரொலிக்கும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 100 தொகுதிகளில் நாம் சுயேட்சையாக போட்டியிட வேண்டும். தலித் கூட்டணி என்ற பெயரில் போட்டியிட வேண்டும். எத்தனை ஓட்டு வாங்குறோமோ, 100 ஓட்டு வாங்குறோமோ, 500 ஓட்டு வாங்குறோமோ, 1000 ஓட்டு வாங்குறோமோ, அவரவருடைய செல்வாக்கு, அவருடைய ஆற்றல் அடிப்படையில் நாம் நின்று நம்முடைய அதிகாரத்தை, நம்முடைய வாக்குகளை நாமே பெற்று இந்த சமுதாயத்திற்கு கடமையாற்ற வேண்டும் என்று சொல்லி JBN TV வாயிலாக ஷெட்யூல் இன தலைவர்கள் ஒற்றுமையாக இணைவதற்கு, ஒற்றுமையாக சேர்வதற்கு மூத்த தலைவர்கள் முயற்சிக்க வேண்டும். இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் சேகு தமிழரசன் போன்றவர்கள், புரட்சி பாரத தலைவர் ஜெகன்மூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் செய்தால்தான் கீழே இருக்கிறவங்க சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம், அம்மையார் சிவகாமி அம்மையார் இருக்கிறார்கள், இன்றைக்கு மாபெரும் தலைவர்களாக இருக்கின்ற பல தலைவர்கள் இருக்கிறார்கள். சாத்திய பாகிராஜ் அண்ணன் இருக்கிறார், மதிய பறையனார் இருக்கிறார், பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய சமுதாயத்தில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி 2-3 மாதங்களிலே ஒரு 100 தலைவர்களை உருவாக்கி 100 இடத்துல நம்ம நிற்க வைக்கணும். அந்த முயற்சியை நம்ம செய்தால் நம்முடைய ஜனநாயக கடமை மட்டுமல்ல, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் செய்கின்ற கடமையாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.